அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்போட தேர்வுகள்ங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சது. அப்ப மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கணும்? எங்க போய் சேரணும்? அப்படிங்கிற மாரியான தகவல்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நெறைய பேரண்ட்ஸும் வந்து என்குயரி பண்றாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸும் வந்து என்குயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப நெறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கல்லூரிகள்ல சேர்றப்ப வந்து இந்த மாரியான பிராண்டட் கல்லூரிகள்ல போய் தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க சேர்றதுக்கு. அது என்ன படிப்பா இருந்தாலும் சரி, அது ஒரு இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, மெடிக்கலா இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸ் பேஸ்டு மேனேஜ்மென்ட் கோர்சஸ்னாலும் சரி, எல்லாருமே பிராண்டட் காலேஜஸ்க்கு தான் போறீங்க. பட் வந்து இந்த பிராண்டட் காலேஜஸ்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெயர்கள வச்சு உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. பட் வந்து அதுக்கு தகுந்த விஷயங்கள குடுக்குறாங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங்ன்ற ஒரு ஃபீல்ட் எடுத்துக்குருவோம். ஸோ இன்ஜினியரிங்ல இப்ப பிராண்டட் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிளேஸ்மென்ட்ஸ் குடுக்கறதில்ல. அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கறதில்ல அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் வந்து கல்லூரிகள இப்படிதான் நீங்க நடத்தணும் அப்படிங்கிற மாரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப உண்மையாலுமே இப்ப ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் காலேஜஸ்ல வந்து நம்ம வந்து படிக்கலாமா? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விகள் வருது. பிராண்டட் காலேஜஸ நம்ம ஏன் சூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வருதுங்க. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கு இது வந்து என்னோட பெர்செப்ஷன். அதாவது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா தான் சொல்றேன். இதுல சில பேருக்கு வந்து சில கருத்துக்கள் வந்து ஒத்து வரலாம், ஒத்து வராம போகலாம். பட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள சொல்றேன். ஸோ பிராண்டட் காலேஜஸ்ல படிக்கலாமான்னு கேட்டா, முதல் விஷயம் என்னைய பொறுத்தவரைக்கும் தாராளமா படிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன் பிராண்டட் காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிராண்டட் காலேஜஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள கடந்த கல்லூரிகள் தான் வந்து நம்ம வந்து பிராண்டட் காலேஜஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ளேயே கொண்டு வர்றாங்க. அது எந்த கல்வி நிறுவனமா இருந்தாலும் சரி, நான் எந்த பெயரையும் கல்வி நிறுவனத்தோட பெயரையும் சொல்ல விரும்பல. இப்ப எல்லாருமே காமனா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த பிராண்டட் காலேஜஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறதே இல்ல சார். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பண்றதில்ல. மாணவர்கள வந்து அந்த அளவுக்கு அவங்களோட குவாலிட்டி அண்ட் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதில்ல அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லாருமே வைக்கிறாங்க. நெறைய பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நம்மள பொறுத்தவரைக்கு பிளேஸ்மெண்ட்ட மட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு கல்லூரியில சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் தப்புங்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி படிப்புங்கிறது வெறும் பிளேஸ்மெண்ட்ட மட்டும் நம்பி கிடையாது. அதத் தாண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 40 வருடங்கள கடந்த கல்லூரிகள், ஒரு பிளஸ் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 30 வருடங்கள கடந்த கல்லூரிகள்ல வந்து கண்டிப்பா நிறைய வசதிகள் இருக்கும். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து உண்மையாலுமே ஒரு 30 வருட கடந்த கல்லூரியோ, இல்ல வந்து 40 வருடம் அ கடந்த கல்லூரிகள்லயோ மிகவுமே அருமையா இருக்கும். எல்லா விதமான ஃபெசிலிட்டீஸும் இருக்கும். ஒரு லைப்ரரி ஆகட்டும், இல்ல லெபார்டரி ஆகட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு இருக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ் ஆகட்டும், இல்ல இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும். ஏன்னா, இப்ப நெறையா லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ்லாம் தனியா பே பண்ணணும். சில கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயுமே ஸ்டில் பைரேட்டட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த டாப் மோஸ்ட் பிராண்டட் கல்லூரிகள்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்குமே பே பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அத வந்து லைசென்ஸ்டு வெர்ஷன்லயும் வந்து யூஸ் பண்ண முடியும். நெறைய கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைரேட்டட் வெர்ஷன் வச்சு அன்லைசென்ஸ்டு வெர்ஷன் தான் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் பிராண்டட் கல்லூரிகள் என்னைக்குமே அந்த விஷயத்த செய்யவே மாட்டாங்க. ஸோ, அப்போ வந்து இது வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே இப்படி சொல்றாங்க. இது மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மெக்கானிக்கல் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இருக்கும். தென் பயோடெக்னாலஜி இருக்கும். இசிஇ, ட்ரிபிள் பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்டுகள்ங்கிறது இருக்குங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ்ங்கிறது உண்மையாலுமே மிகவும் அருமையா இருக்கும். ஒரு ஹாஸ்டல் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பிளே கிரவுண்ட் எடுத்துக்கலாம். எல்லா விதமான விஷயங்களும் சேர்ந்தது தான் கல்லூரி. வெறும் பிளேஸ்மென்ட் அண்ட் பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங் மட்டுமே ஒரு கல்லூரிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. 2வது விஷயம் கண்டிப்பா வந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். ஃபேக்கல்டினா டீச்சிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்ல டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லயே புரொஃபசர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராண்டட் கல்லூரிகள்ல வந்து கண்டிப்பா மிக மிக அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள்ங்கிறது இருப்பாங்கங்க. ஸோ இப்ப புதுசா ஆரம்பிச்ச கல்லூரிகள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும். இல்லைன்னா, இந்த மாரியான பிராண்டட் கல்லூரிகள்ல வேலை பார்த்தவங்கள தான் கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கல்லூரிஸ், இல்ல சோ கால்டு பெஸ்ட் கல்லூரிகள்ல எல்லாம் வந்து நீங்க வந்து பிரின்சிபாலாவோ, இல்ல வந்து ஹெச்ஓடிஸாவோ வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. பட் எல்லாத்துக்கும் ட்ரெய்னிங் குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டட் கல்லூரிகள் தான் வந்து
எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸையும் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து நல்ல பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிராண்டட் கல்லூரிகளில் படிக்கிறப்ப நிறைய அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள்ட்ட இருந்து தகவல்கள் வருதுங்க. இப்போ புதுசா ஒருத்தர் வந்து இப்பதான் இன்னைக்கு தான் ஜாப்ல ஜாயின் பண்றாரு, அவரை கிளாஸ்க்கு விடுறாங்கன்னா அவர் எடுக்கிறதுக்கும் ஒரு 40 வருஷமா ஒரு சப்ஜெக்டை ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நோட்ஸும் கிடையாது, எந்த ஒரு பிபிடியும் தேவையில்லைங்க. அவங்க வந்து போர்டில் கை வச்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து 1 மணி நேரத்துக்கு கேப் இல்லாம அவங்களால நடத்த முடியுங்கிறது. அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ்ங்கிறவங்க எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிராண்டட் கல்லூரிகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகங்க. 2வது ரிசர்ச் ஓரியன்டடாவும் ஆராய்ச்சி சம்பந்தமா எங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிராண்டட் கல்லூரிகள்ல தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் இல்ல வந்து ஒரு 10 வருஷம் இருக்கிற கல்லூரிகள்ல அவங்க வந்து அவங்களோட அந்த அட்மிஷன்ங்கிற ப்ராசஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து ஒரு பிராண்டட் கல்லூரிகள்ல வந்து போய் பார்க்குறப்ப அவங்க வந்து அந்த விஷயங்களை எல்லாம் கடந்து அவங்க அந்தந்த துறைகள்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. கான்ஃபரன்சஸ்ல பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்றது எப்படி, ஒரு ஜேர்னல்ல எப்படி வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாம அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல வந்து தனியார்ல இருந்தோ அதிகப்படியான நிதிகளை வந்து வாங்கி கல்லூரிகளோட வளர்ச்சிக்காகவும் மாணவர்களோட வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க பிராண்டட் கல்லூரிகள். இது வந்து எந்த ஃபண்டிங்கிறது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தருது, த்ரூ பல்வேறு அமைப்புகள் ஏஐசிடி மூலமா தர்றாங்க, யூஜிசி மூலமா தர்றாங்க. இது போக தனியா இந்த இப்போ நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச்ல இருந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் கல்லூரிகளுக்கு தர்றாங்க. ஸோ அப்போ வந்து இது மாதிரி பல்வேறு வகையான ஃபண்டிங் இதெல்லாமே வந்து எது மூலமா எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு தான் வந்து பிராண்டட் கல்லூரிகள்ல தான் தருவாங்க. இல்ல இப்ப நான் வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நான் நிறைய என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பிராண்டட் கல்லூரிகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் இல்ல ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் தனிப்பட்ட முறையில கோச்சஸ் ஆகட்டும் இல்ல வந்து போட்டிகளுக்கு கூட்டிட்டு போறது யூனிவர்சிட்டி டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரியான பிராண்டட் கல்லூரிகள்ல தான் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிராண்டட் கல்லூரிகள்ங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நான் பொதுவான ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கல்லூரி படிப்புங்கிறது இன்னைக்கு என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல போய் படிக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்ல மாத்திட்டாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நல்ல கல்லூரி. அந்த பிளேஸ்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நார்மல் சேலரி எல்லாம் கொடுத்தா வந்து அதெல்லாம் நல்ல கல்லூரியா இப்ப யாருமே கன்சிடர் பண்றது இல்ல. ஒரு 40 லட்ச ரூபாய் சம்பளம் இல்லைன்னா 50 லட்ச ரூபாய் சம்பளம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேல 10 லட்ச ரூபாய்க்கு மேல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும்தான் நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஒரு கல்லூரி படிப்போட நோக்கங்கிறது வெறும் வேலை வாங்குவது மட்டும் கிடையாது. பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டுமே கிடையாதுங்க. அதை தாண்டியே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கல்லூரிகள்ல ஒரு 500ல இருந்து ஒரு 600 மாணவர்கள் அந்த கல்லூரியில சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 100 மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த 100 மாணவர்களுக்கு நல்லா ட்ரைனிங் குடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் நோக்கின ட்ரைனிங் குடுக்குறாங்க. அந்த 100 மாணவர்கள ஒரு நல்ல சேலரில பிளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அத மட்டும் தான் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிற விஷயத்த வந்து காட்டுறாங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 500 மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி இவங்க கண்டுக்கிறது இல்ல. உங்களோட கான்சன்ட்ரேஷன்ங்கிறது வெறும் 100 மாணவர்களை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அந்த 100 மாணவர்களை நல்ல சேலரில பிளேஸ்மெண்ட் பண்ண வச்சுட்டு அதை பேனர்ஸ்ல போட்டுக்கிறாங்க. பட் அது வந்து சரியான ப்ராசஸான்னு கேட்டா கிடையாது. இதே ஒரு பிராண்டட் கல்லூரியில 600 பேர் படிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 600 பேத்துக்கும் ஆவரேஜா ஒரு நீங்க சொல்ற மாரி அது வெறும் ரூ. 3,00,000 இருக்கலாம், இல்ல ரூ. 4,00,000 இருக்கலாம், இல்ல ரூ. 5,00,000 இருக்கலாம். ஆனா, அங்க படிக்கக்கூடிய 600 பேத்தையுமே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு விஷயங்கள்ங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் வெறும் பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ண எனக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க உண்மையா சொல்லப்போனா இந்த காலேஜஸ் அப்படிங்கிற விஷயத்திலேயே நீங்க சேரவே தேவையில்லைங்க. இப்ப ரீசென்ட்டா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, மாணவர்கள்ட்ட நீங்க கல்லூரிகள்ல சேராதீங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டர்ஸ்ல வந்து சேருங்க. அங்க நாங்களே உங்களுக்கு எல்லா ட்ரைனிங் குடுத்து மாணவர்கள வந்து கல்லூரியில வந்து கம்பெனிஸ்ல பிளேஸ் பண்ணி விடுறோங்கிறாங்க.
ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்காக மட்டும் கல்லூரியான்னு கேட்டால் கிடையாது. அப்படி பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் வேணும்னா நீங்க வந்து கல்லூரிக்கே போக தேவையில்ல. நேரா +2 முடிச்சுட்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் போனா அவங்களே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. பட் அது வந்து நோக்கம் கிடையாது. ஒரு கல்லூரியில போறப்ப தான் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளையே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்கூல்ஸ்ல வந்து இவ்வளவு நாள் வந்து படிப்பு படிப்புன்னு போயிருப்பீங்க. ஒரு கல்லூரியில போறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, சில லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் எங்க வெளிய வரும்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள்ல தான் வரும். அப்ப அந்த கல்லூரிகள்ல அதுக்கு தகுந்த வாய்ப்புகள குடுக்கக்கூடிய கல்லூரிகள் தான் இருக்கும். வெறும் டுவர்ட்ஸ் பிளேஸ்மென்ட், பிளேஸ்மென்ட், பிளேஸ்மென்ட் இன்னைக்கு வந்து ஒரு கல்லூரிய வந்து டோட்டலா வந்து டுவர்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மென்ட் மட்டும் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லலாம், அப்ப பிளேஸ்மென்ட்ங்கிறது தப்பு இல்ல. சரியான விஷயம் தானா சார் அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நீங்க இந்த பிளேஸ்மென்ட்ங்கிற ஒரு விஷயத்துல, இவங்க வந்து எல்லா கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்ஸையும் பேசுறதே இல்லைங்க யாருமே. ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒன்லி ஐடி செக்டார பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ஐடி இல்லைன்னா ஐடிஇஎஸ்ன்னு சொல்ற ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்ல மட்டும் தான் பிளேஸ்மெண்ட்ங்கிறது பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங்கிற ஒரு படிப்பே எடுத்துக்கிறோம். இந்த இன்ஜினியரிங்கிற படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டுமே இன்ஜினியரிங் கிடையாதுங்க. அத தாண்டி மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ இருக்குது, ட்ரிபிள் இ இருக்குது, சிவில் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்கு. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ யாருமே போடவும் பேனர்ஸ் வந்து அதிகமா காட்டுறதும் கிடையாது. அத பத்தின விஷயங்கள ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஒன்லி ஐடில என்ன பிளேஸ்மெண்ட் வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள முழுக்க முழுக்க எதுக்கு தயார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் வேலை வாய்ப்புக்கு மட்டும் தான் ட்ரை பண்றாங்க. ஒரு கல்லூரியோட நோக்கங்கிறது ஒரு தனியார் கம்பெனியில உங்கள உட்கார வைக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க. அத தாண்டி உங்களோட திறமைகள வளர்த்து உங்கள அரசு வேலைக்கும் அனுப்புறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறியியல் கல்லூரிகளோட நோக்கமா இருக்கணும். ஆனா இப்ப எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முழுக்க முழுக்க நீங்க ஒரு தனியார் வேலைக்கு மட்டும் தான் ட்ரெயின் ஆகணும். தனியார் வேலைகளுக்கு மட்டும் தான் போகணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் பிராண்டட் கல்லூரிகளுக்கும், நான் பிராண்டட் கல்லூரிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே சார். அப்ப பிராண்டட் கல்லூரிகளையும் பிளேஸ்மெண்ட்ஸ் தானே பார்க்குறாங்கன்னு கேட்டா, வெறும் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லைங்க. முதல் முக்கியத்துவம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் மேற்படிப்புகள். அதாவது ஹையர் எஜுகேஷன்னா திரும்பவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ, இல்ல இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லாம, பிராண்டட் கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நெறைய பேரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய நல்ல யூனிவர்சிட்டீஸ்ல வித் ஸ்காலர்ஷிப்போட வந்து போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒரு கல்விங்கிறது பல்வேறு வகையான பிரிவுகள கொண்டதா இருக்குங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன்ங்கிற ஒரு பாசிபிலிட்டீஸ் எங்க நெறைய கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டட் கல்லூரிகள்ல படிக்கிறப்ப அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் நெறைய தெரிய வந்து, அதுக்கான ட்ரெய்னிங்கிறது குடுக்குறாங்க. 2வது உங்களுக்கு கவர்ன்மென்ட் ஜாப்ஸ். நெறைய நீங்க கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு பிராண்டட் கல்லூரிகள். கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்னா வந்து நான் கிளரிக்கல் ஜாப்ஸ் பத்தியே பேச வரல. ஒரு யுபிஎஸ்சில வந்து டாப் மோஸ்ட்டா, இல்ல குரூப் எக்ஸாம்ஸ்ல குரூப் 2 அந்த மாதிரியான டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டட் கல்லூரிகள படிச்சு முடிச்சு வரக்கூடிய நெறைய பேர் இருக்காங்க. நெறைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸும், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸும் உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்ப ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்ப நோக்கின பிரிப்பரேஷனுக்கும் வந்து இவங்க வந்து வர்றாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டுவர்ட்ஸ் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பேஸ் பண்ணி நெறைய ஜாப்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இப்ப இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல 1, 2 பொறியியல் கல்லூரிகள்ல இந்த என்சிசி, என்எஸ்எஸ்ங்கிற மாரியான அமைப்புகள் என்சிசியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள வந்து ஆஃபீசர்ஸாவும் உருவாக்குறாங்க. அப்ப இந்த ஐடி கம்பெனியில வந்து வேலை பார்க்கறத தாண்டி, இந்த மாரி கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் போய் இருக்கிற இடங்களும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தையே யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. பிராண்டட் காலேஜஸ்க்கும், நான் பிராண்டட் காலேஜஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசத்த சொல்லிடுறேன். சரிங்களா? பிராண்டட் கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான டிஃபரண்டான டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான திறமைகள வளர்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிராண்டட் காலேஜ் கல்லூரிகள்ல அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மற்ற கல்லூரிகள் இல்லாத டிபார்ட்மெண்ட் சொல்றேன். சில கல்லூரிகள் வந்து பயோடெக்னாலஜிங்கிறது இப்ப வைக்கிறதே இல்ல. பட் பிராண்டட் கல்லூரிகள் எல்லாத்துலயுமே பயோடெக்னாலஜிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய கல்லூரிகள்ல சிவில் இன்ஜினியரிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே யாருமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. பட் ஆக்சுவலா சிவில் இன்ஜினியரிங் இல்லாத பொறியியல் கல்லூரிகள நான் பொறியியல் கல்லூரியாவே கன்சிடர் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா, இன்ஜினியரிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான்.
ஆனா இன்னைக்கு யாருமே சிவில் இன்ஜினியரிங்கிற ஒரு பிரிவுல சேர்றது இல்ல. ஸோ சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஈவன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கலாம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அதுல படிச்சு முடிச்சு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜில படிச்சு முடிச்சுட்டு நிறைய உயர்கல்வி, இல்ல நிறைய சொந்தமான கம்பெனிஸ் ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு பிராண்டட் கல்லூரிகள்ல போறப்ப ஹையர் ஸ்டடீஸ் மற்றும் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம, அவங்க உண்மையாலுமே ஒரு என்டர்பிரனரா ஆகுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தொழில் முனைவோரா உருவாக்கணும். எப்பயுமே ஒரு படிப்பு படிச்சவங்க போய் இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து வேலை குடுக்குறவங்களாவும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது எங்க கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து பிராண்டட் கல்லூரிகள்ல கிடைக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கலாம், ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய நான் பிராண்டட் கல்லூரிகள்ல என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 10 பிரிவுகள வச்சுக்கிறாங்க. அந்த 10 பிரிவுகள மட்டுமே அட்மிஷன் போடுறாங்க. அந்த 10 பிரிவுகளுக்கு மட்டுமே தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ங்கிறது காட்டுறாங்க. ஆனா, இது மாரி பல்வேறு துறையில வந்து மாணவர்கள வந்து மேல ஹையர் பொசிஷன் போறதுக்கு கண்டிப்பா இந்த பிராண்டட் கல்லூரிகள்ங்கிறது உதவி பெறும். சரிங்களா? அப்ப அப்ப நீங்க கேட்கலாம், சார் இப்ப பிளேஸ்மெண்ட்ங்கிறத மட்டுமே வச்சு கல்லூரிகள்ல சேர வேண்டாமான்னு கேட்டா, இப்ப நீங்க ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கிறீங்க. இல்ல உங்க குடும்பத்துல இனிமேல் தான் நீங்க படிச்சு தான் முன்னேறணும் அப்படிங்கிறவங்க பிளேஸ்மெண்ட்ஸ பாருங்க. இல்ல சார் எனக்கு ஓரளவுக்கு ஓகே. நான் வந்து நார்மலான கண்டிஷன்ல இருக்கேன். நான் வேலைக்கு போனாலும் என் குடும்பம் சமாளிச்சுக்கணும். இல்ல நான் உயர்கல்விக்கு போறேன், இல்ல ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் போறேன், இல்லன்னா நான் வந்து சொந்தமா தொழில் பண்றேன். அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிராண்டட் கல்லூரிகள்ல சேருங்க. 2வது விஷயம், அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் கல்லூரிகளா இருந்தாலும் சரி, நான் பிராண்டட் கல்லூரிகளா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் வழியா போங்க. ஏன்னா, அதை யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாருமே சொல்றது பார்த்தீங்கன்னா, பிராண்டட் கல்லூரிகள்ல சேராதீங்க அப்படிங்கிறாங்க. பட் நான் பிராண்டட் கல்லூரிகள்ல போறப்ப வந்து கவுன்சிலிங் வழியா போங்க அப்படிங்கிறது யாருமே சொல்றதே கிடையாதுங்க. நீங்க பிராண்டட் கல்லூரிகள்ல படிச்சாலும் சரி, நான் பிராண்டட் கல்லூரிகள்ல படிச்சாலும் சரி, நீங்க வந்து கவுன்சிலிங் வழியா போங்க. நிறைய உதவித்தொகைகள்ங்கிறது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு பிராண்டட் கல்லூரிகள்ல படிக்கிறப்ப அங்க கிடைக்கக்கூடிய வசதிகள்ங்கிறது மத்த எந்த கல்லூரிகள் கூடயும் வந்து கம்பேரே பண்ணிக்க முடியாத அளவுல இருக்கும். ஸோ இத வந்து புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ். வெறும் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவ மட்டும் பேஸ் பண்ணி எக்காரணத்த கொண்டும் எந்த கல்லூரியும் சூஸ் பண்ணாதீங்க. நீங்க போய் உங்களுக்கு ஒரு கல்லூரியோ, இல்ல ஒரு படிப்போ படிக்கணும்னா, நீங்க அது சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு நேரடியா போங்க. மாணவர்கள்கிட்ட பேசுங்க. உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில வந்து கல்லூரிகள்ல சேருங்க. வெறும் நம்ம டொனேஷன் குடுத்தா போதும், நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மனச விட்டுட்டு, உங்களுடைய மதிப்பெண்களுக்கு என்ன கல்லூரிகள் கிடைக்குதோ, அத நோக்கி போங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க சார்பா வாழ்த்துகிறோம். இந்த மாரி கன்டினியூஸா பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.